நான் பழக்கடையில் வேலை பார்க்கேன் சார். சார் நான் கஸ்டமருக்கு போட்டு விடுவேன் சார், பழம் போட்டு விடுவேன். அது போக வெயிட் தூக்கணும் சார். வெயிட் தூக்குறதுன்னா பழம் மூட்டை பழம் மூட்டையை தூக்கணும் சார். ஆ. ஒரு மூட்டை 10 கிலோ இருக்கும் சார். நான் ஒரு மூட்டையா தூக்கும்போது இந்த தோள்பட்டையில தான் தூக்குவேன். தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார். அது நான் வீட்டில் சொல்லிக்கிட மாட்டேன் அவ்வளவா. ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே, அந்த வலி இருக்கான்னு? என்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார், எனக்கு அடிக்கடி இருக்கும். எப்பவுமே எனக்கு இங்கிட்ட ரொம்ப பெயினா இருக்கும். எவ்வளவு நேரம் வேலை பாக்குறீங்க? 5:30 போவேன் சார். 10 மணி வரை வேலை இருக்கும் சார் எனக்கு. 10 மணிக்கு அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டேன்னா நடந்தே போயிருவேன் வீட்டுக்கு. எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க வீட்டுக்கு? ஒருவேளை பஸ் கிடைக்கலனா? சார் பஸ் கிடைக்கலன்னா 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போவீங்களா? அப்ப என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க? சார் எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும், நல்ல வீடு கட்டி உட்கார வைக்கணும். நான் ஒரு நல்லா படித்து வேலைக்கு போகணும். எங்கள் அப்பாவை படுற கஷ்டத்தோட நான் எங்கள் அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு நடந்து போவேன். அப்படியே வீடு வந்துடும் சார். தெய்வம் மாதிரி அவங்க அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒத்தியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஒரு வீட்டு செலவுக்காவது பார்த்து செய்யணும். ஒரு 2-3 மாசமா வேலை பார்த்து துட்டு சேர்த்து வச்சு எனக்கு ஒரு கம்மல் எடுத்து கொடுத்துருக்கேன். சாமி எடுத்து கொடுத்த கம்மல்னு நான் பெருமையா எல்லாத்திட்டும் சொல்வேன்.